ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் வந்து டைட்டிலில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு தான் உள்ள வந்திருப்பீங்க. சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய், நான் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த பான்ஸ் பிரைட் பியூட்டி, அதாவது இந்த பிங்க் கலரில் இருக்கும். ஸோ இது வந்து நான் கிட்டத்தட்ட யூஸ் பண்ணி ஒரு 2 மாதமும் அதுக்கு மேலே தான் யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டாட் அந்த அளவுக்கு எடுத்து போட்டாலே உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாகவே இதாயிரும். இது ரேட்டு வந்து ரொம்ப கம்மி. கிட்டத்தட்ட இதில் எம்ஆர்பி 82ன்னு போட்டிருக்கு. நான் எவ்வளோ வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் இதோட ப்ரைஸ் கம்மியாக தான் நான் வாங்கியிருப்பேன். எப்படி 64 இல்லைன்னா 72 அந்த ரேட்டில் தான் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதோடைய ரிவ்யூ வீடியோ எது இருந்தால் கீழே வந்து டேக் பண்ணி விட்றேன், பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஃபேஸ் வாஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து என்னுடைய ஸ்கின்னை கொஞ்சம் என்ன சொல்கிறது, பிரைட் பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணுவேன். எப்போவுமே ஃபேஸ்க்கு வந்து நான் சோப் யூஸ் பண்ணுறதில்ல, இதுதான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ 2 to 3 monthஸில் எனக்கு நல்ல ரிசல்ட் இது கொடுத்துருக்கு. அதனால தான் நான் அடுத்த பேக்கேஜ் வந்து இந்த தடவை வாங்கினேன். இந்த பேக்கேஜ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. இன்னும் வந்து கொஞ்சோண்டு அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் யூஸ் பண்ணிட்டு தான் நான் தூரப்படுவேன். அது வேறு விஷயம். இந்த இதில் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இதில் வந்து விட்டமின் B3 இருக்குன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது விட்டமின் B3 தான் நயாசினமைடு, ஓகேங்களா? இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, விட்டமின் B3 ஃபேஸ் வாஷ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நயாசினமைடு இருக்கிறதுனால உங்களுக்கு ஃபேஸ் வந்து கொஞ்சம் க்ளோ கொடுக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. க்ளோ மீன்ஸ் கொஞ்சம் ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம், அதாவது டார்க்லேருந்து கொஞ்சம் குறையும். அந்த மாதிரி B3 இருக்கிறதுனால அதோடைய ஆக்ஷன் வந்து அதுதான், அந்த நியாசினமைடோட இது. ஸோ இது வந்து இதில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னால் பான்ஸில் வந்து சார்கோல் ஃபேஸ் வாஷ்னு ஒன்று ரிவ்யூ போட்டிருப்பேன். என்ன சொல்கிறது, அது ஒரு கண்ட்ராவியான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ அதெல்லாம் யாரும் வாங்கி யூஸ் பண்ணிடாதீங்க. அதோடைய ரிசல்ட்டுமே நான் அதில் கொடுத்துருந்தேன் இந்த வீடியோவில். நான் வந்து ரிலேட்டட் வீடியோவில் அந்த நான் ரிவ்யூ பண்ணதை கொடுக்குறேன், நீங்கள் வேணால் பாருங்கள். அந்த சார்கோல் வந்து எவ்வளோ கேவலமாக ஃபேஸை வந்து இதாக்கிரும். ஆனால் இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நான் 2-3 மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ இது வந்து சூப்பராக இருக்குது. அதை தொடர்ந்து நான் இப்போ வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். இது யூஸ் பண்ணி எனக்கு பிடிச்சதுனால இப்போ வந்து பெரிய டியூபாகவே வாங்கிடலாம் அப்படின்ட்டு வாங்கியிருக்கேன். 2வது இது வந்து நல்ல ஆஃபரில் கிடச்சதுனால நான் வந்து இது வாங்கியிருக்கேன், ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதில் வந்து நியாசினமைட் விட்டமின் B3, அதாவது ப்ராக்கெட்டில் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெண்டுமே ஒன்று தான். அதாவது விட்டமின் B3 வந்து பேர் வந்து நியாசினமைட், ஓகேங்களா? அதுதான். அதுக்கப்புறம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஆன்டி டல்னஸ் ஃபேஸ் வாஷ், கிளினிக்கலி ப்ரூவன் பிரைட்னஸ்னு கொடுத்துருக்காங்க. இது பான்ஸ் இன்ஸ்டியூட்லேருந்து வருது, பிரைட் பியூட்டின்னு போட்டிருக்காங்க. இந்த பேக்கேஜ் வந்து நல்ல ஒரு பர்பிள் கலரில் இருக்குது. அதாவது வயலட்டும் பிங்க் கலந்த பர்பிளில் இருக்குது. இது வந்து வெறும் பிங்க் கலரில் இருக்குது, பார்த்துக்காங்க. ஸோ எனக்கு இந்த பேக்கேஜிங்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து ஹேண்டியாக இருக்குது, யூஸ் பண்ணுறது நல்லா வசதியாக இருக்குது. 2வது இந்த இதுவுமே இந்த பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்கு, இதுவுமே நல்ல இதாக இருக்குது, நல்லா க்ளோஸ்டாக இருக்குது. அதனால் ப்ராடக்ட் எதுவுமே உங்களுக்கு இந்த இடத்துல லீக் ஆகாது. சில ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒழுகிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு பிளாஸ்டிக் டியூப் கொடுத்ததுனால அது வந்து ஒழுகாமல் இருக்குது. இந்த மாதிரி சிலதெல்லாம் இந்த இடத்துல அப்படி ஒழுகி பார்த்திங்கன்னா அப்படி நிற்கும் சில ஃபேஸ் வாஷில். அது இது இல்லை. மேபி இது வந்து நான் யூஸ் பண்ண ஒரு மாதம் கழித்து கூட அதில் வர வாய்ப்பு இருக்குது. நான் இப்போ பார்த்த வரைக்கும் இல்லை, ஆனால் வர வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லா டியூப்லேயும் வருது, அது நார்மல். அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, ஓகேங்களா? அதனால தான் இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து என்னுடைய ஸ்கின்னுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது ஹைட்ரேட்டட் அதிகமாக கொடுக்குதா அப்படிங்கிறது கிடையாது. என்னுடைய ட்ரை ஸ்கின்னை வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் ஆக்காது, ஆனால் ட்ரை ஸ்கின்னாக தான் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, ஆயிலே ஆக்காது. இது வந்து போட்டோடனே ஸ்கின்னு வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் சீரமும் மாய்ஸ்சரைசரும் போட்டோம், 2மே போட்டோன்னே எனக்கு வந்து என் ஃபேஸ் நார்மலாகிடும். இது நீங்கள் வந்து அந்த சோப்போ இல்லை வேறு ஏதாவது ஃபேஸ் வாஷ் எனக்கு யூஸ் பண்ணோன்னா அது என்ன ஆகுதுன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் ஆக்கி அங்கங்கே இந்த பனிப்பத்து வந்தால் எப்படி இருக்கும்
அந்த மாதிரி எனக்கு அங்கங்கே பனிப்பத்து அந்த மாதிரி ஆயிரும். அதனால தான் நான் வந்து இதை வந்து இந்த பேக்கேஜ் எனக்கு பிடிச்சிருக்க போய் தான் நான் வந்து இந்த பேக்கேஜ் இவ்வளோ பெரிய டியூப் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை ஸ்கின் பீப்புள் த பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஆயிலி ஸ்கின்னுக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா அப்போதைக்கு உள்ள சிபம் செக்ரேஷன் எல்லாத்தையும் கம்மி பண்ணி ஒரு நார்மல் இதாக தான் இருக்கும். இதில் வந்து ஆல் டைப் ஸ்கின் டோன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து ஆயிலி ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணலாம். ட்ரை ஸ்கின்னுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஸ்கின் ஆக்காது. ஆனால் நீங்கள் குளிச்சுட்டு வந்தோன்னா அந்த ட்ரை ஸ்கின் லைட்டாக இருக்கிற அந்த எஃபெக்ட் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரீமாக ஆக்காது. அதனால் நீங்கள் இப்போ குளிச்சுட்டு வந்தோன்னா மாய்ஸ்சரைசர் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரெண்டாவது இது வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து கண்டிப்பாக க்ளோ ஆக்குது. நான் இது வரைக்கும் போட்டதில் நல்லாவே க்ளோ ஆக்குது. முக்கியமானது ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் க்ளோ ஆகிறதுக்கோ இல்லை கலர் ஆகிறதுக்கோ முக்கியமாக என்ன செய்யணும்னா வெயிலில் மட்டும் போகக்கூடாது. வெயிலில் நீங்கள் போனீங்கன்னா நல்லா ஃபேஸை க்ளோஸ் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா கொடை எடுத்துகிட்டு போங்க. வெயிலில் நீங்கள் ஒரு தடவை போனீங்களானும் பயங்கர டேன் ஆயிரும் உங்கள் ஸ்கின்னு. அதுக்கப்புறம் அதுலேருந்து வரவே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரம் 10 நாள் எடுத்துரும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் உங்கள் ஸ்கின்னை வந்து வெயிலில் போகக்கூடாது. இப்போ வந்து கிளைமேட் வந்து வெயில் கிடையாது, வின்டர் சீசன் சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. அதாவது இப்படியே முடியை போட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கும். ஏன்னா மற்ற டைமில் முடி இப்படி போட்டால் வேர்க்கும், ஆனால் இப்போ வந்து இப்படி முடி போட்டால் அப்படி ஜாலியாக இருக்கும், கோசியாக இருக்கும். ஸோ இந்த கிளைமேட் சூப்பராக இருக்குது. ஸோ நான் இந்த ஃபேஸ் வாஷை வச்சு என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ட்ரை ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் பீப்புளும் யூஸ் பண்ணலாம். எனக்கு இந்த இது பிடிச்சதுனால பெரிய பேக்கேஜ் வந்து வாங்கியிருக்கேன். சரி, ஓகே, இவ்வளோ தூரம் பேசியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் நிறைய வீடியோவை போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், see you.